ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம எப்படி ஜெயிக்கிறது, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணா சாதனையாளர்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல அன்பா இருக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு சாம்பியனா இருக்கணும், ஒரு சாதனையாளரா இருக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க, நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இதெல்லாம் பண்றேன், என்னாலேயே பண்ண முடியும், நானே இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில தன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா நான் தான் எல்லாமே என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பாங்க? தன்னை தானே நம்பிட்டு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கை என்ன தெரியுமா மாறும்? ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் போது ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், ரொம்பவும் சூப்பரா மாறும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, பார்க்க எம்டியா இருக்கும். ஆனா எப்போ உங்க வாழ்க்கையில ஏசப்பா வராரோ அப்போ உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறிடும். ஏசப்பா சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சாதனையாளர்களா இருக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். எப்போ உங்க வாழ்க்கையில நீங்க மனத்தாழ்மையா இருக்கிறீங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களால சாதிக்க முடியும். ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா, பைபிளை பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லியிருக்கோம், ஏசப்பா சிலுவையின் மரண பரியந்தமோ தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே நினைப்பாங்க, எனக்கு இது கிடைக்கணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. நீங்க எப்போ ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்போ நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்குறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், ரொம்பவும் செழிப்பா மாறும். ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினதுக்கான காரணம் உங்களை அழகுபடுத்தணுன்றதுக்காக மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில ஏசப்பா ரத்தம் சிந்தினதுக்கான காரணம் உங்க மேல வச்ச அன்புனால ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தினதுனால நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஏசப்பா அந்த சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? ஏசப்பா என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாததை நான் பேசக்கூடாது ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் இதெல்லாம் செய்யறேன், என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு, என் சூழ்நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா படிக்கவே முடியல, நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனா நான் என்னதான் படிச்சாலும் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியல, நான் என்ன பண்றது, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை திட்டுறாங்க, ஏய் உன்னை பெத்ததுக்கு 4 எருமாட்டை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பண்ணுது? என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, நான் எம்டி தான், எனக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி எல்லாருமே என்னை சொல்கிறாங்க. நானும் என்னை நினச்சி நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள், மற்றவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தைகளும் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப காயப்படுத்துது. அதனால் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்படி கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை உடைச்சி காயப்படுத்தி இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும் போது நீங்க எந்த நிலைமையில வேணாலும் உடைஞ்சிருக்கலாம், எந்த நிலைமையில வேணாலும் காயப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க ஏசப்பாவோட சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்போ உங்க வாழ்க்கையில ஏசப்பா வராரோ உங்க வாழ்க்கை எத்தனை பீஸா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் வந்தாருன்னா உங்க வாழ்க்கை திரும்பவும் முழுசா மாறும். இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? ஏசப்பா உங்களை போல தாழ்மையா இருக்க எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா, உங்களை போல நான் தாழ்மையா இருக்கணும் ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா?
மத்தேயு 11:29 ஏசப்பா சொல்றாரு, உங்க நுகத்தை என் மேல வச்சிருங்க, என்கிட்ட வந்து என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா, ஏசப்பா எனக்கு கத்து தாங்க ஏசப்பா, நான் என்ன பேசணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடக்கணும் அப்படின்றது எனக்கு கத்து தாங்க ஏசப்பா. உங்களை போல மனத்தாழ்மையா இருக்க, உங்களை போல நான் தாழ்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா? அந்த மாதிரி கேட்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாதனையாளர்களா உங்களால இருக்க முடியும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சாம்பியனா உங்களால இருக்க முடியும்.